Hi guys, welcome to Mupalai Training Academy. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே தடங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வெற்றியை நோக்கி போக முடியாது. அந்த வகையில் தான் நம்ம முப்படை சேனல் ட்ரைனிங் அகாடமியும் சமீபத்தில் இந்த ஒரு சில நாட்களில் வந்து சில தடங்கல்களை சந்தித்து மீண்டும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாணவர்களாகி உங்களுடைய நலனும் அதில் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரேயருமே ஒரு காரணம் எங்கள் சேனல் ரிகவர் ஆனதுக்கு. ஸோ எங்கள் சேனல் சில விஷயங்கள், அதாவது நிறைய கண்ணு வச்சுட்டா போயிடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி யார் கண்ணு வச்சாங்களோ போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரிகவர் பண்ணி யூடியூப்பில் பேசி ரிகவர் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுடைய ப்ரேயரும் அது ஒரு ரீசன். அதனால் முதல்ல உங்களுக்குலாம் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயுமே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, சார் சேனல் எதுவும் ஆயிடுச்சு பாருங்கள் சார், சீக்கிரம் பாருங்கள் அப்படின்ட்டு. எனக்கு அதுலேயுமே நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஈவன் எங்களுடைய அகாடமி நம்பருக்கே கால் பண்ணி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, என்ன சார் ஆச்சு, என்ன சேனல் ஆச்சு, நாங்கள் நம்பிட்டு இருந்தோம், எங்களுக்கு சீக்கிரமாக எதனா ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அகாடமி நம்பருக்குமே கால் பண்ணியிருந்தீங்க. ஸோ இவ்வளோ சப்போர்ட்ஸ் வந்து உங்கள் பக்கம் இருந்து வருதுன்றதே எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருமையாக தான் இருந்தது. கண்டிப்பாக உங்களுடைய நல்ல விஷயத்துக்கு பாடுபடுற எங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடவுளுமே சப்போர்ட் பண்ணுவார், நீங்களுமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம எஸ்ஐ அல்டிமேட்குள்ளே போகிறோம். ஸோ போகிற பாதை எல்லாருமே கண்டிப்பாக மலர் பாதையாக இருக்காது. நான் தான் சொன்னேன், அந்த மாதிரி எங்களுக்குமே இப்போ சின்ன முள்ளெல்லாம் குத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் மீண்டும் நாங்களும் வந்திருக்கோம் உங்களுக்காக, நீங்களுமே அதை நல்லபடியாக பயன்படுத்திப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்ஐ அல்டிமேட்டில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் கேள்விகள் உங்களுக்கு வர கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டே போகிறோம். ஓரளவுக்கு நான் புரிகிற மாதிரி நடத்துகிறேன்றதுல என் பக்கம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. நான் ஓரளவுக்கு சொல்லிட்டு இருக்க கண்டென்ட் வந்து ஒரு உன்னுடைய உடல்ல சரி, உன்னை சுற்றியும் சரி, என்னென்ன மாற்றங்கள், அறிவியல் என்றதே நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள், நம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது நமக்கே தெரியாத ஒரு சில விஷயங்களை புதுமையாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் உனக்கு நான் உன்னை சுற்றி என்ன நடக்குது, உனக்குள்ள என்ன நடக்குதுன்றதை தான் நான் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து லிட்ரலாக டே டு டே லைஃப்பில் வந்து என்ன நடக்குதுன்றதை சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக அது மனசில் பதியுதுன்றத நம்பிக்கையும் எனக்கு வருது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற வேர்ட்ஸ் வந்து அப்படி இருந்திருக்கு, கரெக்டாக கொடுக்குறீங்க சார், பரவாயில்ல, நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முதல்ல தேங்க்ஸ். நான் சயின்ஸ் வந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறதுல அந்த ஒரு வேர்ட்ஸ் வந்து என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சயின்ஸ் கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ கூட சேர்ந்து கவனிங்க. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி எஸ்ஐ அல்டிமேட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு பெப்சின் இஸ் differing from trypsin. ஓகேவா? பெப்சின் ட்ரிப்சினில் இருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பெப்சின்னா என்ன, ட்ரிப்சின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம உடல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், சாப்பாடு செரிமானம் ஆகுது, சாப்பாடு செரிமானம் ஆகிட்டு அது வழியில் அது போயிடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உடல்ல ஒரு ஃபங்க்ஷனும் செய்கிறதுக்கு நம்மளையே அறியாமல் நிறைய விஷயங்களை வந்து இங்கே நடந்துட்டு தான் இருக்கு. அதில் முதல் விஷயம் வந்து இந்த இதுவும் இருக்கு. முதல் விஷயம் சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த பெப்சின் ட்ரிப்சின் என்சைம்ஸும் கூட. இந்த பெப்சின் என்சைம்னா என்ன, ட்ரிப்சின் என்சைம்னா என்ன, அது எங்கெல்லாம் சுரக்குது, அதனுடைய பங்கீடு என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, இதெல்லாம் தான் இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. முதல்ல பெப்சின், இன்னொன்று என்னது, ட்ரிப்சின். இது எங்க சுரக்குது அப்படின்றது தெரிஞ்சாலே பாதி விஷயங்கள் ஒழிஞ்சிடும். பெப்சினும் ட்ரிப்சினும் எங்க சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இரைப்பை சுரப்பில சுரக்குது. தட் மீன்ஸ் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கேஸ்ட்ரிக் கிளாண்ட், தமிழ்ல இரைப்பை சுரப்பி. எது? பெப்சின். ஏன்னா தெரிஞ்சுக்கோங்க, நாலு பேர் பெப்சின் எங்கிறது சுரக்குதுன்னு கூட நமக்கு கேள்வி வச்சிருவாங்கல்ல. ஸோ இரைப்பை சுரப்பில வந்து சுரக்கிறது தான் இது பெப்சின். அது ட்ரிப்சின். இது கேஸ்ட்ரிக் கிளாண்ட், அது பான்கிரியாஸ், கணையத்திலே. ஓகேவா? கணையம். ஸோ இது கணையத்துல சுரந்து எங்க இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிறுகுடலான ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல்ல இருக்க போகுது. ஓகேவா? பெப்சின் இந்த இடத்துல இருக்கு, கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ல சுரந்து அங்கேயே தான் சுரக்கும். அப்ப இது சுரக்கும் பொழுது இதிலிருந்து இது என்ன, ரெண்டுமே வந்து புரதத்தை செரிமானமாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. புரதங்களை, புரியுதா? புரோட்டீனை செரிக்க வைக்கிறதுல தான், நம்ம உடல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய புரதங்களை வந்து செரிக்க வைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தான் இந்த பெப்சின் ட்ரிப்சின். அதுதான் அதனுடைய பயன்கள். அப்போ பெப்சினுமே சரி ட்ரிப்சினுமே சரி புரதங்களை செரிக்க பயன்படுது. ஆனா இதிலிருந்து இது எதில் மூலமாக வேறுபடுகிறதுன்னு பார்த்தா, இது அசிட்டிக், ஆசிட்ல தான், ஆசிட் மீடியத்துல தான் செரிக்க வைக்கும். எது? பெப்சின் ஆசிட், தட் மீன்ஸ் அமிலம். அது வந்து ஆல்கலைன்னா காரம், காரத்துல இருந்தா செரிக்க வைக்கும். ஓகேவா? அப்ப மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் பெப்சின் அண்ட் ட்ரிப்சின், அவை சுரக்கக்கூடிய இடங்கள். பனி ஏதோ ஒண்ணுதான், புரோட்டீனை தான் வந்து ரெண்டுமே செரிக்க வைக்க போகுது. பனிகள் ஒன்றாக இருந்தாலும் அது சுரக்கக்கூடிய பகுதி வேறு, அது செயல்படக்கூடிய விதம் வேறு. இது ஆசிட் அமிலத்துல பண்ணும், அது காரம் ஆல்கலைன்ல பண்ணும். இது கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் இரைப்பை சுரப்பில சுரக்கும், அது பான்கிரியாஸ் கணையத்துல சுரந்து சிறுகுடல்ல தேங்கி இருக்கும். சோ அப்ப எதுதான் வித்தியாசம் அப்படின்னா, முதல் பாயிண்ட், இது புரதத்தை அமில ஊடகத்தில் செரிக்க செய்கிறது. அப்ப ட்ரிப்சினில் இருந்து பெப்சின் வேறுபடுத்தி காட்டக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் என்ன,
இது அமில ஊடகத்தில் நடைபெறுகிறது, அது கார ஊடகத்தில் நடைபெறுகிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? சோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓவர். So the second question, what is the pH value of human skin? மனித தோலின் pH மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ pH மதிப்பு இது புத்தகத்துல இருக்கான்னு தெரியல, ஆனா நமக்கு தெரியணும்ல pH மதிப்பு என்பது எல்லாருக்குமே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு தேனியோ அல்லது ஏதோ ஒரு பூச்சியோ வந்து உன்னை கொட்டும் பொழுது, எறும்போ கடிக்கும் பொழுது உன் தேனில வந்து தண்டா வீங்க ஆரம்பிக்குது. ஏன்? அப்போ தேனியினுடைய கொடுக்கல இருந்து ஒரு ஆசிட் வரும், உன்னுடைய மனித pH தோல்ல வந்து ஒரு pH மதிப்பு இருக்கும். அந்த pH மதிப்பு வந்து அந்த ஆசிட் வந்து கலக்கிறதின் மூலமாக மாறுபடுகிறது. அதனால தான் உனக்கு ஒரு இச்சிங் இரிட்டேஷன்லாம் ஏற்பட்டு அந்த இடத்த வலிக்குதே அப்படின்னு இது பண்ணுவேன், அதோடைய தண்டா வீங்கிடும். அப்போ வந்து கொட்டுறது எடுத்தோடனே வலிக்காது, அதன் மூலமாக ஒரு அமிலம் வந்து உன்னுடைய pH மதிப்பை பாதிப்படைய செய்யறதுனால தான் தோல்ல இருக்கக்கூடிய pH மதிப்பு இன்பேலன்ஸ் ஆகுது. ஸோ அதனால தான் என்ன ஆகுது, உனக்கு ஒரு இரிட்டேஷன் ஏற்பட்டு வலிக்க ஆரம்பிச்சு ஒரு இதாகுது. ஸோ அப்போ மனித தோல்ல ஒரு pH மதிப்பு இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சொல்ல போனா 5.4 இருந்து 5.9 இதுதான் எக்ஸாக்ட் pH வேல்யூ ஆஃப் ஹியூமன் ஸ்கின். மனித உடலினுடைய தோலினுடைய சரியான pH மதிப்பு இதுதான். இந்த ரேஞ்ச் வந்து எதற்குள்ள கவர் ஆகுதோ அதுதான் ஆன்சர். இந்த ரேஞ்ச் எதற்குள்ள கவர் ஆகுது? 4.5 இருந்து 6. அப்ப ஆன்சர் வந்து 4.5 to 6. அப்ப pHனா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த pH வந்து பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான், அதாவது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து அமிலமா காரமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து இந்த pH மதிப்பு ரொம்ப பயன்படுது. ஸோ எப்படி அந்த pH மதிப்பெல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கும், ஆமாவா, நிறம் காட்டி. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்மஸ் பேப்பர். அப்போ pH மதிப்பை கண்டுபிடிக்க பயன்படக்கூடிய இண்டிகேட்டர் நிறங்காட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்மஸ் காகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருக்கிறது, லிட்மஸ் பேப்பர். இந்த லிட்மஸ் பேப்பர் தான் உனக்கு கொடுக்கப்பட்ட சொல்யூஷன் வந்து ஆசிடா பேஸா அப்படின்றது காமிக்கும், அசிடிக்கா பேசிக்கா, தட் மீன்ஸ் அமிலமா காரமா. சோ அமிலமா இருந்தா என்ன ஆகும், காரமா இருந்தா என்ன ஆகும், எல்லாத்தையுமே நான் எழுதி போட்டுருக்கல. அமிலம்னா ஆசிட், பேஸ்னா காரம். அமிலம்னா அந்த லிட்மஸ் பேப்பர் என்ன கலர்ல இருந்து என்ன கலர் மாறும்னா ப்ளூ டு ரெட், அதாவது நீல லிட்மஸ் பேப்பரை சிவப்பு லிட்மஸ் பேப்பரா மாத்தும். அப்ப ஆசிட் ஊத்துனீங்கன்னா உடனே வெந்து ரெட் கலர்ல ஆயிடுமா, ரத்தமா தெரிக்க ஆரம்பிக்குதா, அப்ப ரெட். அப்ப அமிலம்னா எதுவா மாறணும், ரெட்டா மாறணும். அப்ப ஆசிட் ஊத்துனா ரெட்டா மாறும், அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கலாம். காரம் அப்படின்னா அது எதுவா மாறும்னா ரெட் டு ப்ளூ. சோ பி ஃபார் ப்ளூ. காரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர், பேஸ், அதுவும் என்ன பி ஃபார் பேஸ். அப்ப பேஸ் வரணும்னா அது என்னவா மாறணும், ப்ளூவா மாறணும். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, ப்ளூ டு ரெட்டா, ரெட் டு ப்ளூவான்னு. இப்ப ஞாபகம் வச்சுக்கலாம்ல ஈஸியா. ஆசிட் ஊத்துனா மூஞ்சி ரெட் ஆயிடும், அப்ப ரெட்டா மாறினா ஆசிட். ப்ளூனா பி ஃபார் பேஸ், அப்ப ப்ளூவா மாறினா பேஸ். அப்ப ரெட் டு ப்ளூனா பேஸ், ப்ளூ டு ரெட்னா ஆசிட். சோ இது தெரியுதா, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ மேலும் நம்மளுடைய 10வது புக்ல சில விஷயங்களுடைய pH மதிப்பை கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரிவிஷன் மாதிரி தான். நம்மளை பொறுத்தவரை ஒரு கேள்வி படிச்சா அதை தொட்டு வரக்கூடிய சில விஷயங்களும் ஞாபகம் வந்துச்சுன்னா தான் நம்ம படிச்சது ஞாபகம் இருக்குன்றதே அர்த்தம். அப்ப நம்ம 10வது புக்ல இருக்கக்கூடிய சில pH மதிப்புகளை இப்ப நான் எழுதி போட போறேன். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கும் சிம்பிளான ஷார்ட்கட் சொல்ல போறேன், ஞாபகம் வச்சுக்கணும். முதலில் வந்து HCl. HCl உடைய pH மதிப்பா என்னன்னு சொல்றாங்கன்னா 0. HCl உடைய pH மதிப்பு என்ன, 0. pH ஸ்கேல் 0ல இருந்து 14 வரையும் இருக்கு. இதுல 7 என்பது நடுநிலை சொல்யூஷன், நியூட்ரல். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஆசிட். அதுல 6.9 இருக்குல்ல, 6.9 இது வந்து ஆசிட் தான். ஆனா எப்படி இருக்கும், ரொம்ப மென்மையான ஆசிட். நம்ம மேலேயே பட்டா கூட ஒன்றும் ஆகாது, சும்மா மொண்டு கூட என்ன பண்ணலாம், ஊத்திக்கலாம். ஏன்னா அதுல ஆசிட்ன்ற வீரியம் கம்மியா இருக்கும். 0 இருக்கு பார், இதுதான் ஹைலி ஆசிட். ஏன்னா ஸ்கேல் குறைய 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 ஆசிட் வீரியம் அதிகமாயினே இருக்கும். அப்ப 0ல தான் ஆசிட் அதிகம். அப்ப இருக்கிறதுலே முதன்மையான அமிலம் எது, HCl தான். ரொம்ப நம்ம வயிற்றிலே சுரக்கக்கூடிய அமிலம், சாப்பாடுகளே செரிக்க உதவக்கூடிய அமிலம் HCl, அதுதான் 0. அப்ப வயிற்றுல சுரக்குதுன்னு சொல்லிட்டேன் HCl. சோ அந்த HCl அமிலத்தை ஊத்தினா ஒண்ணுமே இல்லாத ஆயிடுவீங்க, 0, ஒண்ணுமே இல்லாத ஆயிடும். ஏன்னா முகலாம் வெந்துரும், எல்லாமே ஆயிடும் அப்படின்ற மாதிரி. அப்ப எப்படி சார் வயிறு நல்லா தான் இருக்குன்னா, அதெல்லாம் கடவுளுடைய இது. அது வந்து உணவை செரிக்க பயன்படுவதற்கு மட்டும், உணவுகளை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு நமக்கு இது பண்ணும். சோ அப்ப எப்படி சார் நம்ம உணவெல்லாம் செரிக்குதுன்னு சில பேர் இன்டைஜஷன் சொல்றாங்களே அப்படின்னா, நிறைய தண்ணி குடிச்சிடுறது. இப்போ HCl நல்லா கெட்டியா சுரக்கும், அது வந்து உணவு செரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு முன்னாடியே மூண்டு தண்ணியை குடிக்கிறது. குடிக்கும் போது என்ன ஆயிடும், அந்த அமிலம் வந்து டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீ தின்னா என்ன, தின்னலனா என்ன, தின்றது செரிக்கிறதுக்கு தான், அமிலமே இல்லையே, அதான் பண்ணி விட்டியே அப்படின்ற மாதிரி. ஸோ HCl 0, இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது ஸ்டொமக் ஜூஸ் தான். ஸ்டொமக் ஜூஸ் அதாவது வயிற்று உள்ள நீர், வயிற்றில் உள்ள
அமிலம். அது எவ்வளோனா வயிற்றில் உள்ள நீரினுடைய அமிலம் என்னன்னா 1. புரியுதா? வயிற்றில் உள்ள ஸ்டொமக் ஜூஸ் அந்த வயிற்றில் உள்ள நீரினுடைய அமிலத்தினுடைய ரேஞ்ச் என்ன 1. ஓகேவா? ஸோ நமக்கு வயிறு 1 தான், அப்போ அதனுடைய மதிப்பும் 1 தான். ஸ்டொமக் ஜூஸ்ன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுங்க 1. ஏன்னா எல்லாருக்கும் வயிறு என்னது 1. இந்த ஒரு வயிற்றுக்காக தான்ப்பா நான் சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ வயிறு 1, அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய மதிப்பும் 1. நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறு. லெமன் ஜூஸ்னா என்ன? எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாருடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழத்தை புழியணும்னா என்ன பண்ணுவீங்க? 2ஆ வெட்டுவீங்க. 2ஆ வெட்டி தான் டிஸ்ட்ரிபியூட் அடிப்பீங்க, 2ஆ வெட்டி தான் புழிவீங்க. அப்படின்னும் போது எலுமிச்சை பழத்தை 2ஆ வெட்டுறோம். அப்போ எலுமிச்சை சாறுனா 2 அதனுடைய pH மதிப்பு. அதுக்கு அடுத்தது வினிகர். வினிகர் வினிகருடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ வின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வின்னுனா என்ன? வெற்றி. ஸோ வெற்றியும் சரி வின்னும் சரி எத்தனை லெட்டர் வார்த்தை? 3 லெட்டர் வார்த்தை. அப்போ வினிகர் வின், வினிகர் வின். வின்னுனாலும் 3 லெட்டர் வார்த்தை, வினிகர்ல வெற்றினாலும் 3 லெட்டர் வார்த்தை. அப்போ வினிகருடைய மதிப்பு 3. இதற்கு அடுத்தது புக்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. ஆரஞ்சினுடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 3. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஆரஞ்சு விளையாட்டா சொல்லுவாங்க ஆரஞ்சு 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 6 5 ஆரஞ்சு 30. இங்க என்ன இருக்கு? 3. 3 5 30ல பாதி 5. அப்ப ஆரஞ்சு 35 ஆரஞ்சு 35 அப்ப 3.5. ஆரஞ்சுனா என்ன? 3.5. ஞாபகம் வருதா? அடுத்தது 4. 4 எதனுடைய pH மதிப்புனா கிரேப்ஸ், திராட்சை அண்ட் தென் சோடா. சோடா வாட்டர்னு சொல்றோம்ல, அந்த சோடா. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது 4 அப்படின்னா? இவ்வளவு மதிப்பையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல கிரேப்ஸ். அந்த பாயாசத்தை இறக்கும் போது 4 திராட்சை போட்டு இறக்கிடு. வீட்டுல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே, பாயாசத்தை இறக்கும் போது 4 திராட்சை போட்டு இறக்கிடு. அப்ப திராட்சைனா 4 கிளாஸ் ரம் உள்ள போனோம்னா சோடா கலந்து தான் அடிக்கணும். 4 கிளாஸ் ரம் உள்ள போனோம்னா சோடா கலந்து தான் அடிக்கணும். அப்ப சோடாக்கும் இது 4. அடுத்தது புளித்த பால். இதுவும் இருக்குமா? புளித்த பால். இங்கிலீஷ்ல வந்து ஃபெர்மெண்டட் மில்க். ஃபெர்மெண்டட் மில்க். இதனுடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 4. புளித்த பால் என்னது? 4. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, சார் அர்ஜுன் அந்த காலத்துல ஒரு ஆட் வந்திருக்கும், அர்ஜுன் அம்மா யாரு தெரிஞ்சுக்கலாமா? அர்ஜுன் அம்மா யாரு, அர்ஜுன் அம்மா யாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அர்ஜுன் அம்மா வந்து என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு ஆரோக்கிய பாலை 4 இது பங்கு வந்து வெண்ணெய் சத்து இருக்கக்கூடிய அந்த பாலை அப்படியே கொடுத்துருப்பாங்க. 4 லிட்டர் பாலை கொடுத்தாங்களா அர்ஜுன் அம்மா, அதனால தான் அர்ஜுன் ஸ்மார்ட்டா இருக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ புளித்த பால்னா என்ன? 4 4.5. அது வந்து ஒரு ஆட் வந்திருக்கும், என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்க அர்ஜுன் அம்மா யாருன்ட்டு. அப்போ 4 தெரிஞ்சிருச்சா? இதற்கு அடுத்தது பிளட் பிளாஸ்மா, ரத்தம். பிளட் பிளாஸ்மா ரத்தத்தினுடைய இதை pH மதிப்பு வந்து 7.4. ஞாபகம் வருதா? இதெல்லாம் ஈஸியா? 7.4. அடுத்தது கடல் நீர். ரத்தம்னா 7 நாள்மா, 7 நாள் உயிரோட இருக்கணும்னா ரத்தம் இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பா. அதே மாதிரி சீ வாட்டர், கடல் நீர். முட்டையினுடைய வெள்ளைக்கரு, ஒயிட் யோக் ஆஃப் எக். முட்டையினுடைய வெள்ளைக்கரு, முட்டை கருமா. இது ரெண்டுத்துக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா 8. கடல் நீரும் 8, முட்டையினுடைய வெள்ளைக்கரும் 8. ஸோ முட்டை வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கும். ஸோ இன்னொரு ஓவல் ஷேப் சேர்ந்தா 8 தானே வருது. அப்போ முட்டைக்கும் 8. கடல் நீர் அப்படியே போய் கடல் அப்படியே உத்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ கடல்லாம் இருந்துச்சுன்னா செமையா இருக்கும். 8வது உலக அதிசயம் மாதிரி நம்ம பார்ப்போம் கடல் ஆழ்ந்து. ஸோ அப்போ 8. அப்போ கடல் நீரும் 8, முட்டையினுடைய வெள்ளைக்கருவும் 8. இன்னமும் இருக்கு 9, 10, 11, 12 இருக்கு. 9 வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் சோடா, சமையல் சோடா வந்து 9. குக்கிங் சோடா எல்லாத்துக்குமே தமிழ்ல எழுதி போட முடியல, ஸோ பார்த்துக்கோங்க. குக்கிங் சோடா என்னது? 9. அதாவது ரசம் வெயினா நவரசத்தோட சமைச்சிருக்கியாமா உன் ரசத்தை அப்படின்னு கேட்போம். நவரசம், நவம்னா 9. ஓகேவா? நவரசத்தோட சமைச்சிருக்கியாமா உன் ரசத்தை அப்படின்னு கேட்போம்ல. அதிரசம் செய்யினாலும் நவரசத்தோட சமைக்கிறியே அப்படின்னு சொல்றது. அறுசுவையா சமைனா நவரசத்தோட சமைக்கிறியே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப குக்கிங் சோடானா என்ன? 9. 10, 11, 12 இது எல்லாமே அமோனியா வாட்டர் ஒன்று வரும், சுண்ணாம்பு நீர் வரும். சுண்ணாம்பு நீர் வந்து 12, அமோனியா வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா 11, 10 வந்து பாத்தீங்கன்னா அமில நீக்கி, ஆசிட் ரிமூவர். ஓகேவா? சோ இதெல்லாம் அப்படி டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எழுதப்பட்டது மட்டும் தான் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நம்மளுடைய புத்தகத்துல இருக்கிறதுனால. HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை ஊத்துனா ஒண்ணுமே இல்லாத போயிடுவா, சோ 0. வயிற்று ஸ்டொமக் ஜூஸ், சோ நமக்கு இருப்பது ஒரு வயிறு, சோ 1. லெமன் ஜூஸ், லெமனை 2ஆ வெட்டுவா, சோ 2. அடுத்தது வினிகர், வினிகர்னா வின்னு, வின்னுனா வெற்றி, வெற்றினா 3, அவ்வளவுதான் 3. அடுத்தது 3. ஆரஞ்சு 35. ஓகேவா? ஓகேவா? அடுத்தது 4. 4னா என்னது? சோடா. சோடா 4 பேர் சேர்ந்து அடிச்சு தண்ணி அடிச்சா சோடா ஊத்தி தான் அடிப்பாங்க கண்டிப்பா. இல்ல 4 பேக் ரம் உள்ள போனோம்னா சோடா ஊத்தி தான் அடிக்கணும். இன்னொன்னு
4 திராட்சையை வந்து 4 போட்டு இறக்கு பாயாசத்துலன்னு சொல்லுவோம். இன்னொன்னு 4 அர்ஜுனமா யாரை கொடுத்தாங்க? புளித்தப்பால். ஸோ புளித்தப்பால் ஃபெர்மெண்டட் மில்க் வந்து 4.5. ரத்தத்தினுடைய பிளாஸ்மா 7.4. கடல் நீரா இருக்கட்டும், முட்டையினுடைய வெள்ளை கருவானா இருக்கட்டும், எனது 8. குக்கிங் சோடா 9. 10னா அமில நீக்கி, 11னா அமோனியா வாட்டர், அண்ட் தென் வந்து சுண்ணாம்பு நீர்னா 12. ஓகேவா? பிஹெச் மதிப்பு எல்லாமே தெரிஞ்சிச்சா? ரிவிஷன் ஆயிடுச்சா? லிட்மஸ் பேப்பர் என்ன சொல்லியிருந்தேன்? ரெட் லிட்மஸா மாறணும்னா ஆசிட், ப்ளூ லிட்மஸா மாறணும்னா பேஸ். ஓகேவா? சோ இது செகண்ட் क्वेश्चनல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு. மூணாவது क्वेश्चन, goiter is caused due to the deficiency of dash element. goiter குறைபாட்டின் காரணமாக goiter, இது goiter go. ஓகேவா? goiter ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க. goiter அப்படினா என்னன்னா நம்மளுடைய தைராய்டு பிரச்சனை தான் goiterன்னு சொல்லுவாங்க. தைராய்டு நமக்கு இங்க இருக்கக்கூடிய முன்கழுத்து கடலையா அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் நோய் இருக்கும். ஸோ அந்த தைராய்டு பிரச்சனை தான். தைராய்டு வந்து கரெக்டா அதனுடைய வேலையை செய்யணும். அந்த தைராய்டு சுரப்பி சரியா சுரந்து மனித உடல்ல வேலை செய்யணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தேவைப்படுகிறது, ஒரு எலிமெண்ட். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோடின். அப்ப அயோடின் வந்து ஒழுங்கா கிடைச்சா மட்டும்தான் தைராய்டு அதனுடைய பங்கை வந்து சரியாக செய்யும். அயோடின் சரியாக கிடைக்காத பட்சத்துல தைராய்டு பங்கை என்ன பண்ணாது? செய்யாது. அப்ப தைராய்டு ஒழுங்கா சுரக்கணும்னா அயோடின் முக்கியமா நம்ம உணவுல எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுல அயோடின் சத்து அதிகமா இருக்கணும். அது வேற ஒண்ணும் இல்லை, அயோடின் நிறைந்த உப்பு, அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த உப்பை சரி விகிதத்துல கலந்து கரெக்டா சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? அயோடினுடைய ப்ராப்பரான ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு கிடைக்கும். அதன் மூலமா தைராய்டு சுரப்பியானது கரெக்டா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப அயோடின் தான் அதற்கான ஆன்சர். அப்ப அயோடினுடைய குறைபாடின் காரணமாக தான் எந்த நோய் ஏற்படுகிறது? goiter. ஓகேவா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோர்த் क्वेश्चन, மேட்ச் தி ஃபாலோவிங். ஸோ ரேடியோ ஐசோடோப்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் எந்தெந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு பயன்படுகிறது? ஸோ டிஃபால்ட்டா நமக்கு இந்த டி ஆப்ஷன் தான் எடுத்தோடனே பிக் ஆகுது. இந்த கோபால்ட் 16 அது புற்றுநோய், ரத்த புற்றுநோய்களை சரி செய்வதற்கு பயன்படுவது. என்னது? கோபால்ட் 60 கேன்சர் ட்ரீட்மெண்ட். அப்ப அது டிக்கு 4. டிக்கு 4 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் பில ஒன்னு இருக்கு, இதுல ஒன்னு இருக்கு. அப்ப ஏவும் கிடையாது, சியும் கிடையாது. பியா டியா? அடுத்தது செக் பண்ணுங்க. அயோடைன் 131 ஹைப்பர் தைராய்டிசம். எனக்கு இது அடுத்தது ஓரளவுக்கு தெரியும். ஸோ ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு இதுதான். ஸோ அந்த மாதிரி பார்த்தா 2 இதுலயும் 2 தான் இருக்கு, இதுலயும் 2 தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா அடுத்தது தான் செக் பண்ணணும். அயோடின் 125 இட்ஸ் ஃபார் பிரைன் டியூமர் அண்ட் பாஸ்பரஸ் 32 இஸ் ஃபார் பிளட் டிசார்டர். அப்ப ரத்த கோளாறுகளை சரி செய்வதற்கு பாஸ்பரஸ் 32, அயோடின் 125 மூளை கட்டிகளை சரி செய்வதற்கும் பயன்படுகிறது. ஸோ 1 2 3 4 அப்படியே லைனா தான் பொருந்தி இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை மறக்காம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரேடியோ ஐசோடோப்புகள் இதை பயன்படுது இந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு தான் பயன்படுகின்றன. இதை எழுதி வச்சுக்கோங்க. நாளை பின்ன இந்த மேட்ச் தி ஃபாலோவிங்லையும் நமக்கு செட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கூற்றுகள் மாதிரியான கேள்விகளையும் கேட்கலாம். ரத்த புற்றுநோய்க்கு கோபால்ட் 60 தான் செயல்படுகிறது. அதற்கான காரணத்தையும் அவங்க விலைக்கு நமக்கு அதுக்கான கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ புற்றுநோய்னா கோபால்ட் 60, ரத்த கோளாறுனா பாஸ்பரஸ் 32, ஹைப்பர் தைராய்டிசம்னா அயோடின் 131, அயோடின் 125னா மூளைக்கட்டி. இப்பதான் நான் சொன்னேன் அயோடின் எதுக்குன்னு சொன்னேன், தைராய்டிசம், தைராய்டுக்கு தேவைப்படும் அயோடின் சொன்னேன். அதனால அயோடின் 131 வந்து தைராய்டு, இந்த அயோடின் 125 வந்து பிரைன் டியூமர், மூளையில ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கு. ஓகேவா? 4வது क्वेश्चन முடிஞ்சதா? அடுத்தது 5வது கேள்வி. கால்சியம் கார்பைடு இஸ் யூஸ்டு டு. கால்சியம் கார்பைடு எதற்கு பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. கால்சியம் கார்பைட்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கால்சியம் கார்பைடு இது வந்து ஒரு வகையான வேதிப்பொருள் தான். இந்த வேதிப்பொருட்கள் வந்து அதிகப்படியான பயன்பாடுகள்ல பயன்படுது. ஆனா இல்லீகலாவும் சில கண்ட்ரீஸ்ல இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல முதல்ல என்னன்னா, இந்த கால்சியம் கார்பைடு வந்து தண்ணீருடன் வினை புரிந்தால் என்ன நடக்கும்? கால்சியம் கார்பைடு பிளஸ் வாட்டர் H2O ரியாக்ட் ஆகும் போது நமக்கு அசிட்டிலைன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் கிடைக்கும். இந்த அசிட்டிலைன் என்னன்னா சீக்கிரமா பழுக்காத பழங்களை வந்து என்ன பண்ணும்? பழுக்க வச்சிடும். எப்படி சார் சொல்றீங்க? அங்க எங்க நான் பழத்துல தண்ணி விடுறேன் அப்படின்னா, இப்ப மாம்பழம்லாம் அடுக்கி வைக்கிறீங்க, அங்க இந்த கால்சியம் கார்பைடு கொஞ்சோண்டு போட்டு வச்சீங்கன்னா மாம்பழம் ஏற்கனவே குபு குபுன்னு இந்த காயற வெயிலுக்கு அனல்ல கொஞ்சம் என்ன ஆகும்? தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த கால்சியம் கார்பைடு அங்க வரக்கூடிய அந்த தண்ணியில வினை புரியும் போது அது அசிட்டிலைனா மாறி அந்த ஒரு வேதி இது காம்போனன்ட்ஸ் தான் என்ன சேர்ந்து வைக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த பழங்கள் வந்து காயா இருக்கும் போது அது என்ன பண்ணணும்? பழுக்க வச்சிடும். அப்போ முக்கியமா இது பழங்களை பழுக்க வைப்பதற்கு தான். ஓகேவா? பழங்களை பழுக்க வைப்பதற்கு தான். வாழைப்பழத்தை பழுக்க வைக்க நீங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. மீன்வைல் இது நிறைய பழங்களையும் பழுக்க, மாம்பழம் நிறைய பழங்களையும் பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப கால்சியம் கார்பைடு இஸ் யூஸ்டு டு ரைப்பன் எ பனானாஸ். வாழைப்பழத்தை பழுக்க வைக்க பயன்படுகிறது. அடுத்தது, இன் இந்தியா the voltage of alternating current used for domestic purposes. இந்தியாவில் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தப்படும் மாற்று மின்னோட்டத்தின் அளவு என்ன? வோல்டேஜ் எவ்வளவு யூஸ் பண்றோம்னு கேக்குறாங்க. இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும் 220 வோல்ட். இந்த 220 வோல்ட் தான் வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்றாங்க மாறுபட்ட மின்னோட்டத்தின் அளவு. ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், அப்ப எவ்வளவு கரண்ட் வருது? இது வோல்டேஜ்.
நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பா வோல்டேஜ் மட்டும் வரல, கரண்ட் மட்டும் வரல, ரெண்டுமே என்ன ஆகுது, சேர்ந்து தான் வருது. அப்ப நம்ம வீட்டுக்கு வோல்டேஜும் வருது, கரண்ட்டும் வருது. ஸோ வோல்டேஜும் வருது, கரண்ட்டும் வருதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லணும், பவர். பவர் தான் வோல்டேஜ் இன்டு கரண்ட். அப்ப நம்ம வீட்டுக்கு வர்றது பவர். இனிமேலும் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க, பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நம்ம வீட்டுக்கு 220 வோல்ட் வருது. அப்ப கரண்ட் எவ்வளவு வருது, ஐனா கரண்ட். கரண்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 5 ஆம்ப்ஸ் கரண்ட். எவ்வளவு அதிர்வெண்ணோட வருது, ஃப்ரீக்வன்சி எவ்வளவோட வருதுன்னா 50 ஹெர்ட்ஸ், 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியோட வருது. அப்ப 220 வோல்ட், 5 ஆம்ப்ஸ் கரண்ட், 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. அப்ப இந்த 110 இருக்குல்ல, இது 110 120ன்னு சொல்லலாம். 120 வோல்ட் இது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, யுஎஸ்ஏக்கு. அவங்களுக்கு 110 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளை. அதாவது இந்த 60 ஹெர்ட்ஸ் இந்த 50 ஹெர்ட்ஸ்ன்றது ஒவ்வொரு நாட்டினுடைய இது ஃப்ரீக்வன்சி வந்து மாறும். அதாவது வளர்ந்த நாடுகளுக்கு 60 ஹெர்ட்ஸும், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கு 50 ஹெர்ட்ஸும், இந்த மாதிரியும் பாராமீட்டர்ஸ் வச்சு பிரிச்சிருக்காங்க. மீன்வைல் அமெரிக்காவில் உற்பத்தி பண்ண ஒரு ப்ராடக்ட் நம்மளால எடுத்துட்டு வந்து டைரக்டா எங்க யூஸ் பண்ண முடியாது, இந்தியாவில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து 110 வோல்ட் அடாப்டேஷன் வோல்டேஜ் ஆகும், 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி தாங்குற மாதிரியாவும் அந்த சாதனங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கும். இங்க எடுத்துட்டு வந்து நீ இந்தியாவில் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணனா புடுமேல். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்குள்ள சர்க்யூட்ஸ்லாம் டிசைன் பண்ணி அந்த வரக்கூடிய வோல்டேஜை வந்து ஒன்று ஹை பண்ணி தரதோ இல்லை லோ பண்ணி தரதையும் மாற்றி நமக்கு என்ன பண்ணுவாங்க, டிசைன் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளும் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ அதில் ரேஞ்சஸ் முக்கியம். வோல்டேஜ் ரேட்டிங், கரண்ட் ரேட்டிங் என்ன பின்னாடி பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கணும், ஒரு இது வாங்கும்போது, பொருள் வாங்கும்போது. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் தான். ஸோ நான் போன முறையே ஒரு வீடியோவில் சொன்னேன், மேட்ச் த ஃபாலோவிங்ல அந்தந்த விட்டமின்ஸுடைய கெமிக்கல் நேம்ஸை வந்து மேட்ச் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸுமே நமக்கு என்ன பண்ணலாம், செட் பண்ணலாம். அப்போ அதை வந்து கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ரிபோஃப்ளோவின், ரிபோஃப்ளோவின்னாலே விட்டமின் B2 3, விட்டமின் B2. அப்போ ஏக்கு 3 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. இதை கொஞ்சம் நவுத்தலாம், இதுதான். அப்போ ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு. அப்போ இவங்களும் இல்லை, இவங்களும் இல்லை, இவங்களும் இல்லை. ரிபோஃப்ளோவின்னா விட்டமின் B2. பைரிடாக்சின் விட்டமின் B6, Bக்கு 2 சரியா தான் போறது இருக்கு. டோகோஃபெரால் விட்டமின் E4 சரியா தான் இருக்கு. ஆஸ்கார்பிக் அமிலம் விட்டமின் C. நான் போன முறையே டோகோஃபெரால்லாம் சொல்லிட்டு தான் போனேன். டோகோஃபெரால், கால்சிஃபெரால்னா விட்டமின் D, டோகோஃபெரால்னா விட்டமின் E, விட்டமின் K கேட்கும்போது குவானின் சொன்னீங்க, விட்டமின் ஏனா ரெட்டினால், இதெல்லாமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விட்டமினுடைய கெமிக்கல் நேம்ஸுமே சைட் பை சைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பின்ன நமக்கு அதுவுமே வந்து மேட்ச் த ஃபாலோவிங்லோ இல்லை கூற்றுகள்லையோ கேள்விகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விட்டமின் ஒழுங்கா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 8th கேள்வி, which of the following is used to clean iron and manganese deposits from quartz crystal? குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மேங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்ய எது பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல்லையும் சரி இல்ல மரங்களிலுமே சரி, மரங்கள் கொண்டு உருவாக்கப்படக்கூடிய பொருட்களிலுமே சரி, இந்த மாதிரி அயன் டெபாசிட்டோ இல்லை மேங்கனீஸ் டெபாசிட்டோ, அதாவது மேலே வந்து அந்த இரும்பு துகள்களோ இல்லை மேங்கனீஸோ படிஞ்சிருந்துச்சுன்னா அதை கிளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் அமிலம் எதில் உள்ளது அப்படின்னு கேட்கும் போதும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆக்சாலிக் அமிலம் தான் எதில் பயன்படுது. ஆனால் தக்காளியில் உண்மையாக தெரியுமா 10 வகையான அமிலங்களுக்கும் மேற்பட்ட அமிலங்கள் வந்து அதில் இருக்கு. ஆனால் அதில் ஒரு முக்கியமான அமிலம் வந்து ஆக்சாலிக் அமிலம். ஸோ அதனால தான் அதை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சாலிக் ஆசிட் தான் வந்து இரும்பு மற்றும் மேங்கனீஸ் பதிவுகளை வந்து சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடியது. 9th question. The compound which is called common salt. பொதுவாக உப்பு என்று அழைக்கப்படக்கூடிய சேர்மம் எது? தசாவதாரம் படம் பார்த்துருந்தா கூட ஈஸியா சொல்லலாம். எனக்கு NaCl வேணும், lot of NaCl I required அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சார் கேட்பாரு. எதுக்கு? அந்த வைரஸ் கிருமிகளை அழிப்பதற்கு. அப்ப கடல்ல தான் தூக்கி போடணும், அங்கதான் டன் கணக்குல வந்து NaCl இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி. உப்புனாலே என்ன? சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுனாலே என்ன? NaCl. அப்ப இதுதான் அதனுடைய வேதி வாய்ப்பாடு. அப்ப இதுதான் இந்த நேரத்துக்கு நீ நல்லவா ஆன்சர் பண்ணிட்டு இருப்பல, கரெக்டா? அதனால ஆன்சர்லாம் இதுல குழந்தைங்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான், ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். காமன் சால்ட் பொதுவாக உப்பு என்று அழைக்கப்படுவது NaCl. சோ 10வது கேள்வி, which of the following metal does not react with acid? பின்வரும் எந்த உலோகம் அமிலத்துடன் வினை புரியாது? அமிலத்துடன் வினை புரியாது. உலோகங்களானது அனைத்துமே அமிலத்துடன் வினை புரியக்கூடியதுதான். அமிலங்கள் என்றாலே அது எதை வந்து பெரும்பான்மையாக கொண்டிருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். pH ஸ்கேல்ல நம்ம பார்த்திருப்போம். என்ன வரும்? ஹைட்ரஜன் ஸ்கேல். ஹைட்ரஜன் அயனிகளை எவ்வளவு வெளியேற்றுது, எவ்வளவு வந்து இழக்குது அல்லது எவ்வளவு ஏற்குது, இதை பொறுத்து தான் pH மதிப்பு. அந்த எக்ஸ்பிளன்ஸ் அயான்ஸுடைய பவரை வச்சு தான் அது ஆசிடா இல்ல பேஸான்றதே டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்ப அமிலங்கள்னாலே கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஹைட்ரஜன் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஹைட்ரஜன் அயனிகள் வந்து இந்த தனிமம் அந்த இந்த இது எது மெட்டல்ஸ் உலோகங்களோட வினை புரியும் பொழுது அந்த ஹைட்ரஜன் அயனிகள் வந்து அது வெளிப்படுத்தாது, அமிலத்தில் இருக்கக்கூடியது. அப்போ
தான் அமிலத்துக்கு ஏற்ப அந்த உலோகம் வந்து வளைஞ்சு கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வினை புரியாது அப்படின்னா மற்ற உலோகங்கள் வந்து அமிலத்துடன் சேரும் பொழுது வினை புரியும், அதாவது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும். ஆனா இந்த சில அமிலங்கள், ஒரு குறிப்பிட்ட சில அமிலங்கள் அதை பண்ணாது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சில்வர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெர்க்யூரி, பாதரசம், தமிழ்ல வெள்ளி, இவர் வந்து பாதரசம், இவர் வந்து முதல் 2 இடங்கள். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா காப்பர், தாமிரமா. இவங்க 3 பேரும் தான் அமிலங்களோடு வினை புரியாதவர்கள். அப்ப சில்வரை என்னன்னு சொல்லுவாங்க? Ag, பாதரசத்தை Hg, காப்பரை Cu. அப்ப இவர்களுடைய குறியீடுகள் எது ஆப்ஷன்ல இருக்கு? Ag, வெள்ளி. அப்ப வெள்ளி தான் அமிலங்களுடன் சேரும் பொழுது வினை புரியாத ஒரு உலோகம் ஆகும். அப்ப 3 உலோகங்கள் இருக்காது, 3மே தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளி, காப்பர், அடுத்தது என்ன? பாதரசம். சோ அதுல எதுனா வெள்ளி. 11வது கேள்வி போலாமா? அடுத்தது அது சம்பந்தப்பட்ட கேள்வியை தான் வச்சிருக்கேன். எந்த உலோகங்கள் அமிலத்துடன் வினைபுரிந்து H2 வாயுவை வெளியேற்றுவது இல்லை? நான் இப்ப சொன்னல ஹைட்ரஜன் வாயுகளை வெளியேற்றுவது இல்லை. வெளியேற்றினால் தான் அவர் ரியாக்ட் செய்யுதுன்னு அர்த்தம். வெளியேற்றலன்னா அவர் ரியாக்ட் செய்யல. அப்ப எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல AgCu. Agனா என்னது? சில்வர். Cuனா என்னது? காப்பர், தாமிரம், வெள்ளி, தாமிரம். ஓகேவா? சோ 11வது கேள்வி ஈஸியா முடிஞ்சிச்சு. 12 அகைன் ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங். இங்க பாருங்க, क्वेश्चंस பாருங்க. நமக்கு கொடுத்திருக்கிறது தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சில ஆசிட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை செய்யக்கூடிய வேலைகள் கொடுத்திருக்காங்க. இப்பதான் நான் ஒன்னு சொன்னேன், மரங்களை சுத்தம் செய்வதற்கு கூட எதைதான் பயன்படும் சொன்னேன்? ப்ளீச் தி வுட்டுக்கும் ஆக்சாலிக் ஆசிட். அப்ப டிக்கு நான் 1 வரணும். டிக்கு 1 வர மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப ஏ ஆப்ஷனும் கிடையாது, சி ஆப்ஷனும் கிடையாது. அப்ப either B or D. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வர்க்க மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு எந்த ஆசிட் பயன்படுதுன்னு கூட நமக்கு கெமிஸ்ட்ரியில क्वेश्चंस வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இந்த கார்னுடைய பேட்டரி, கார்னுடைய மின்கலத்துல எந்த பேட்டரி எந்த அமிலம் பயன்படுதுன்னா H2SO4. எல்லாருக்குமே இது ஒரு தெரிஞ்ச ஒரு கேள்வி தான். ஓகேவா? அப்ப H2SO4 எதுக்கு? கார் பேட்டரி. சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து காரினுடைய மின்கலத்துல பயன்படுது. அப்ப ஏவுக்கு 4 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் எது? டி. அப்ப ரிமைனிங் மத்த 3 தெரிஞ்சுக்கோங்க. HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எதுக்குன்னா டாய்லெட். நான் இப்பதான் சொன்னேன் HCl போட்டா ஒண்ணுமே இல்லாத போயிடும், 0. அப்ப டாய்லெட் ரொம்ப அசுத்தமா இருந்துச்சுன்னா HCl வாங்கி 2-3 ஊத்தனா என்ன ஆயிடும்? டாய்லெட் கிளீன் ஆயிடும். ஓகேவா? HCl டாய்லெட் கிளீனிங், கழிப்பறை சுத்தத்திற்கு பயன்படுகிறது. அப்ப நைட்ரிக் ஆசிடான HNO3 எதுக்கு பயன்படுதுன்னா ஃபெர்டிலைசர் டைஸ், உரங்கள் மற்றும் சாயங்களுக்காக பயன்படுவது தான் இது HNO3. ஓகேவா? சோ தெரிஞ்சுச்சா எது எதனுடைய பர்பஸ் அப்படினுட்டு. சோ அடுத்தது 13வது கேள்வி. which of the following is not true regarding to intestinal villi? ஓகேவா? குடலுறிஞ்சி பற்றிய தவறான கூற்றை குறிப்பிடவும். குடலுறிஞ்சிகள் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த வில்லி எப்படி இருக்கும்னு சொன்னா, எப்படி இருக்கும்னு சொன்னேன். எங்க இருக்கும்னு சொன்ன முதல்ல? சிறுகுடல்ல இருக்குமா பெருகுடல்ல இருக்குமா? போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். சிறுகுடலில் இருப்பதுதான் வில்லி, பெருகுடலில் வில்லி இருக்காது. ஏன்னா பெருகுடல் என்பது 1.5 மீட்டர் லென்த் அளவு கொண்டது. இந்த வில்லி அரேஞ்ச்மெண்ட்னால தான் என்லார்ஜ் ஏரியா, கொஞ்சம் ஏரியாவும் பெருசா இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வில்லி என்பது நம்மளுடைய இந்த ஸ்மால் ஃபிங்கர், இந்த சுண்டு விரல் இருக்கு பார், இது போல சின்ன சின்னதா இருக்கும். அந்த குடலினுடைய பரப்புல புறப்பரப்புல என்ன இருக்கும்? இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். இப்படி இருக்கிறது தான் வில்லி. ஓகேவா? இந்த சுண்டு விரல் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு எது வந்து தவறு இங்க கொடுத்துருக்கிறதுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த குடல் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது குடலில் இருக்கக்கூடிய உறிஞ்சிகள். என்னது உறிஞ்சும்? நம்ம உணவில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ், நம்ம உடலில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ். அதாவது உணவுகளில் செரித்த உணவுகள் அல்லாமல் செரிக்காத உணவுகளும் அந்த உணவு பாதையின் வழியாக தான் வெளியே வரும். அப்படி செரிக்காத உணவுகளில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸையுமே வந்து வெளியே அனுப்பாம என்ன பண்ணும்? அதெல்லாம் உறிஞ்சிக்கும். அதான் குடல் உறிஞ்சிகள். உறிஞ்சின்னு அது பேர் தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. உறிஞ்சிகள் உணவில் உள்ள புரோட்டீன்களையும் கார்போஹைட்ரேட்டுகளையும் அதற்கு தேவையான விட்டமின்களையும் என்ன பண்ணும்? உணவுல இருந்து உறிஞ்சி கொள்ளுதல். சோ அதெல்லாம் இதனுடைய வேலை. அப்ப எது இதனுடைய பங்கா இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா ஃபேட். இவை கொழுப்பு செரித்தலில் பங்கேற்பது இல்லை. they only participate in digestion of fat. கொழுப்பு செரித்தலில் மட்டும்தான் பங்கேற்கின்றன சொல்றாங்க. அதுதான் தப்பு. கொழுப்பு சேர்ப்பலில் வந்து இதில் பங்கேற்கல. அதுவும் இருக்கு, ஆனா அதுல மட்டும்தான் இல்ல. they only participate in digestion of fat ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப கொழுப்பு செரித்தலில் மட்டும்தான் பங்கேற்கின்றன இல்ல. ஓகேவா? சோ அப்ப காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவை புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்ஸ்களை போன்றவற்றை செரிப்பதற்கு பயன்படக்கூடியது. அடுத்தது 14வது क्वेश्चन. pH value of human blood. இப்பதான் சொன்னோம், blood plasma அப்படினாலே அதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டோம், 7.4. அப்போ மனித ரத்தத்தினுடைய pH மதிப்பு என்ன? 7.4. ஈஸி தானே? இப்பதான் நம்ம பார்த்துட்டோம், அதனால ஈஸியாவே சொல்லிட்டோம். அடுத்த 15வது क्वेश्चन. the basis life is. ஈஸியான ஒரு क्वेश्चन. உயிரினத்தின் அடிப்படையான மூலம் எது? ஒரு உயிரினங்கள் வாழ வேண்டும்,
அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் தேவை, அமினோ அமிலங்கள். ஏன்னா அதுதான் விட்டமின்ல உள்ள தயமீன் அப்படின்லாம் அமீன் பார்க்குறோம்ல, அமினோ அமிலங்கள் தேவை. ஏன்னா நைட்ரிக் சைக்கிள் மூலமாவே நைட்ரஜனுடைய சைக்கிள் பார்த்துருப்போம்ல, அந்த நைட்ரஜன் சைக்கிள்ல கூட இந்த அமினோ ஆசிட்ஸை பத்தி முக்கியமா பேசியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பிளான்ட் செல் ஆகட்டும், இல்லை அனிமல் செல் ஆகட்டும், இல்லை நம்மளாகட்டும், எல்லாருமே உயிர் வாழ்வதற்கு தேவையானது முக்கியமான அமினோ ஆசிட்ஸும் இருக்கு, அதனுடைய பங்களிப்பும் இருக்கு. ஆனா அமினோ ஆசிட்ஸை விட முக்கியமானது ஒன்று இருக்கு அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலம், நியூக்ளிக் ஆசிட், த பேசிஸ் ஆஃப் லைஃப். உயிரினுடைய அடிப்படை மூலம் என்பது இது இருந்தாதான் உயிராகவே உண்டாகும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த நியூக்ளிக் ஆசிட் இருக்கணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நீங்க நார்மலா பார்த்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ரிபோ நியூக்ளிக் ஆசிட், இதனுடைய விரிவாக்கமே ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஆசிடுக்கு ஏ, நியூக்ளிக் ஏன், ரிபோக்கு ஆர், ஆர்என்ஏ. அப்ப இதுனா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? AND, டிஎன்ஏ. அப்ப டிஎன்ஏ, ஆர்என்ஏ என்பது அடுத்த பரம்பரை உருவாவதுக்கு, அடுத்த ஜெனரேஷன் உருவாவதுக்கு தொன்று வரக்கூடியது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துலாமா, உங்க குழந்தை தான் கன்ஃபார்ம் பண்ணிடலாமான்னு ஒரு சீரியல்ல கூட ரொம்ப பரபரப்பா போச்சு இல்ல. அப்ப டிஎன்ஏ என்பது உன்னுடைய தலைமுறையை சார்ந்தவர்கள் அவர்கள் அப்படின்றத செக் பண்றதுக்கானது. அப்போ ஒரு பாரம்பரியம் விட்டு ஒரு பாரம்பரியத்துக்கு வந்து கடந்து போகும்பொழுது தலைமுறையா அந்த டிஎன்ஏன்றது என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். அப்போ ஒரு உயிரினுடைய அடிப்படை மூலமே அந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ தான். அப்போ இந்த அமிலங்கள் தான் ரொம்ப முக்கியம். நியூக்ளிக் ஆசிட் தான் ஒரு உயிருக்கு ரொம்ப முக்கியம். the basis life is அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 16வது கேள்வி, செக்ரிட்டின் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை, செக்ரிட்டின் ஹார்மோன் உற்பத்தியாகும் இடம் எதுன்னு கேட்கிறாங்க. செக்ரிட்டின் ஹார்மோன் அப்படின்னா செக்ரிட்டின் அது ஒரு வகையான ஹார்மோன். அது எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைன்மா. இங்க தமிழ்ல தெளிவா சிறுகுடல்னு கொடுத்துருக்காங்க, இங்க வெறும் குடல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல ஸ்மால் இன்டெஸ்டைன் அங்கதான் இருக்கும். சிறுகுடலில் இருக்கக்கூடிய எஸ் செல்ஸ் ஆனதுதான் இந்த செக்ரிட்டின் என்ற ஹார்மோனை வந்து உற்பத்தி பண்ணுது. அப்ப செக்ரிட்டின் ஹார்மோன் உற்பத்தி பண்றது வேற யாரும் இல்ல, எஸ் செல்ஸ். எஸ்னா செக்ரிட்டின். அப்ப செக்ரிட்டின் செல்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது, செக்ரிட்டின் ஹார்மோன்களை உற்பத்தி செய்து எங்க இருக்குது, சிறுகுடல்ல இருக்கு. மூளையில் உள்ள பிரைன், மூளையில் உள்ள நியூரான்களுமே என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ரிட்டின் ஹார்மோனை வந்து உருவாக்கும். மூளையில் உள்ள நியூரான்களுமே என்ன பண்ணும், செக்ரிட்டின் ஹார்மோன் உருவாக்கும். அப்ப செக்ரிட்டின் ஹார்மோன் ரெண்டு இடத்துல உருவாகுது, ஒன்னு மூளை பிரைன்ல உள்ள நியூரான்ஸ், இன்னொன்னு என்னது சிறுகுடல்ல உள்ள எஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு இடத்துல இருக்கு. 17வது கேள்வி, இரைப்பையின் pH மதிப்பு என்ன சார்? இப்பதான் சொன்னீங்கல்ல ஸ்டொமக் ஜூஸ், கேஸ்ட்ரிக் ஜூஸ். அப்ப ஸ்டொமக் ஜூஸ்னா 1 அப்படின்னு சொன்னீங்களா, ஒரு வயிறு ஒரு வயிறு. ஆமா 1 தான். 1ன்றது வந்து ரொம்ப ஹைலி கான்சென்ட்ரேட்டட் HCl வந்து நம்ம வயிற்றுக்குள்ள சுரக்கும் போது அதனுடைய pH மதிப்பு 1ஆக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணும் போது சாப்பாடு செரிமானம் ஆவதும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதனுடைய pH மதிப்பு ஏறத்தாழ கரெக்டாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.4. எக்ஸாக்ட் வேல்யூ 1.4. நம்ம வந்து புக்கில் கொடுத்துருக்கிற டேட்டா வந்து 1. இந்த எக்ஸாக்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ கேஸ்ட்ரிக் ஜூஸ் அந்த ஸ்டொமக் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா 1.4 இருக்கும் அந்த வயிற்றில் உள்ள அமிலங்களுக்கு. அப்போ 1.4 கூட ஆப்ஷன் இல்லைன்னா அதுக்கு நியர்பை வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ ஆப்ஷன் 1.5 to 3.0. அதுதான் அந்த ரேஞ்சஸ்ல அடங்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 1.4, அது நியர் பை இருக்கிறதுனால 1.5 to 3 கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர்ல 1.4 இருந்தாலும் மேபி நீங்க பிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. 18வது கேள்வி, இஃப் இன் கேஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் ரிச் இன் லைம் ஜூஸ் தி ஆக்ஷன் ஆஃப் பிட்டிலைன் ஆன் ஸ்டார்ச்சஸ், எலுமிச்சை சாறு அதிகம் உள்ள உணவை உட்கொள்ளும் போது உணவில் உள்ள ஸ்டார்ச்சின் மீது டயலின் நொதியின் செயல்பாடு என்ன? ஸோ நான் இதை வந்து 3 விதமா நான் உனக்கு சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றதை நல்லா கவனிச்சுக்கோ. நம்ம நாக்கு இருக்கு, ஓகேவா? நம்ம நாக்குல வந்து உமிழ்நீரானது சுரக்கும். நம்ம இப்போ எச்சை வந்து சுரந்துட்டே தான் இருக்கும். அப்போ எச்சையினுடைய ஹியூமன் சலைவாவினுடைய pH மதிப்பு ஒன்று இருக்கு, கரெக்டா? ஹியூமன் சலைவாவினுடைய pH மதிப்பு 6.7 இருந்து 6.9 வரை. இதுதான் ஹியூமன் சலைவாவினுடைய pH மதிப்பு. இப்பதான் நான் சொன்னேன்ல, 7க்கும் கீழே இருக்கும் போது அதனுடைய வீரியத்தன்மை வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப நம்ம நாக்குல சுரக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் கூட வந்து என்னது, ஒரு வகையான ஆசிட் தான். அதுல உள்ள pH மதிப்பு ரொம்ப குறைவா இருந்தாலும் அது நம்மள ஒன்றும் சுடாது. ஆனா அது உணவை வந்து டேஸ்ட் பண்ணி உணவை செரிக்க வைக்கும் முதல்ல. ஓகேவா? அப்ப நம்ம நாக்குல என்னுடைய ஹியூமன் சலைவா மனித எச்சல்ல வந்து இருக்கக்கூடியது வந்து 6.7 to 6.9 pH மதிப்பு. இப்போ அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு முறை சொல்லியிருப்பார், ஹீட், வாட் இஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஃபார் ஹீட்? ஹீட்னா என்ன அப்படின்னு சொல்லி பறக்கா வெட்டி மாதிரி போயிட்டு உட்காந்த உடனே இல்ல சாப்பிட்டு அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவி வெள்ளை கிளம்பிட்டேன், இது பேரு ஹீட் கிடையாது. கொட்டிக்கின வயிற்றுக்கு. அதனாலதான் இப்பெல்லாம் பாரு, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு பதில் போயிட்டு கொட்டிக்கினியா
அப்படின்ற மாதிரி மாறிச்சு. ஏன்னா வயிற்றுல கொட்டிக்கிட்டேன். அப்ப அதை நீ உணர்ந்து அதை அனுபவித்து யாருமே இங்க சாப்பிட ரெடியா இல்லை. நான்வெஜ் போய் உட்காடுறோம் பிரியமா, ஆனா யாராவது உணர்ந்து செம்ம இப்படின்னு யாராவது சொல்லி சாப்பிட்றோமா? கிடையாது. அல்ல 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 வதக்குன்னு தின்னுட்டு வலி வந்துடுறது. அப்போ அப்துல் கலாம் ஐயா சொன்னார் ஒரு மீட்டிங்ல கேட்கும் போது, வாட் இஸ் மீன் பை ஹீட் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாரு, எக்ஸ்பீரியன்ஸ் எ டேஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் எ டேஸ்ட். ATE இதுதான் ஹீட். எக்ஸ்பீரியன்ஸ் எ டேஸ்ட். ஒரு உணவில் உள்ள அந்த ஒரு ருசியை வந்து உணர்ந்து எவன் ஒருவன் சாப்பிடுகிறானோ அவன் தான் நீண்ட காலம் வாழக்கூடியவன். அந்த டேஸ்ட்டை உணர்ந்து சாப்பிடுங்க. அந்த நாக்கில் உள்ள எச்சில் வந்து அந்த உணவின் மேல் படம் பொழுது அந்த டேஸ்ட் வந்து மூளை நரம்புகளுக்கெல்லாம் போய் அது ஒரு புத்துணர்ச்சி தரணும். பேசக்கூடாது சாப்பிடும் போது. அதனால தான் ஐயா சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்றதை நம்ம எல்லாரும் பின்பற்றணும்ல. அதை வந்து ஒரு உதாரணம் இந்த வீடியோ மூலமா நான் தெரியப்படுத்திக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்றாரு, சாப்பிடும்போது அதனால தான் நான் பேசுறதே இல்லை. ஏன்னா நான் சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கான நேரம் என்பது குறைவு. அந்த குறைந்த நேரத்தை நான் ஒரு உணவை சாப்பிடுவதற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் அதை சாப்பிடும் போது அதனுடைய உணவினுடைய ருசியை அறிஞ்சு குடிக்கிறதுக்கு ஆள் வைத்து கஞ்சியா இருந்தாலும் அந்த கஞ்சி என்ன பண்ணணும், ருசி அறிஞ்சு சாப்பிடணும். பிரியாணி மட்டும்தான் ருசியா சாப்பிடணும், ஆனா கஞ்சிலையும் அந்த ருசி இருக்கு. பச்சை மிளகா கடிச்சிட்டு வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் தான். ஸோ அந்த டேஸ்ட்டை உணர்ந்து சாப்பிடணும்னு சொன்னார். அப்போ அந்த நாக்கில் உள்ள உமிழ்நீர் தான் அந்த சுவை நரம்புகள், நாக்கில் உள்ள சுவை நரம்புகளை உணர வைக்குது. அந்த உணவையும் செரிக்க வைக்குது. பாதியை வந்து மென்னு தின்றால் 100 வாழ்க, நொறுங்க தின்றால் 100 ஆண்டு அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம வாயிலே நல்லா மென்னு அரைச்சி உள்ள தள்ளணும். ஏன்னா வயிறையே முழு பொறுப்பையும் ஏற்க முடியாதுல்ல. எல்லாத்தையும் அடுக்க டிபார்ட்மெண்ட் கொட்டிக்கிட்டே இருந்ததுன்னா போய் கல் மாதிரி அடிக்கிடும், அவ்வளோதான். அப்போ வாயிலே பாதி அரைச்சிட்டு தள்ளலாம் தான் மிச்சம் இருக்கிறத உணவு வந்து அங்கே செரிக்க ஆரம்பிக்கும். அப்போ அதனுடைய pH மதிப்பு 6.72. இது வந்து கதை எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஆனால் நான் இதெல்லாம் உனக்கு சொல்லணும்ல பொதுவாக, அதனால சொல்லிட்டேன். இப்போ மனித எச்சில் உள்ள pH மதிப்பு இது. இப்போ நீ எலுமிச்சை பழச்சாறு அதிகம் உள்ளதுன்னா லெமன் ஜூஸுக்குமே pH மதிப்பு இருக்கு, ஆமாவா இல்லையா? அப்போ லெமன் ஜூஸோட pH மதிப்பு என்னன்னு சொன்னேன், எலுமிச்சை வெட்டினா 2 அப்படின்னு சொன்னேன். அப்போ லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாறினுடைய pH மதிப்பு 2. இப்போ நம்ம நார்மலான ஒரு சாதம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோ. சாதத்துல மாவு சத்துன்னு இருக்கும், ஸ்டார்ச் கண்டிப்பா இருக்கும். கஞ்சி, ஏன்னா கஞ்சி தண்ணியை வடிக்கிறோம். அப்போ சாதத்துல வந்து கண்டிப்பா அதுல என்ன இருக்கு, மாவு சத்து இருக்கு. இப்போ நீ அதை சாப்பிடும் போது அது நார்மலான ஒரு சாதம். அப்போ நம்ம உணவு அந்த என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உமிழ்நீர் வந்து அதை செரிக்க வச்சிடும், சீக்கிரமா அனுப்பிடும். அதன் மேல செயல்படக்கூடிய இது வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். ஆனா இது எலுமிச்சை சாறு சாப்பிட்றேன்னா அதுக்கு ஒரு pH மதிப்பு இருக்கு. எலுமிச்சை சாதம் சாப்பிட்றேன்னா அதுக்கு ஒரு pH மதிப்பு, ஹியூமன் சலைவால ஒரு pH மதிப்பு இருக்கு. இப்போ இது ரெண்டுமே சேரும் பொழுது இந்த pH அந்த pH என்ன பண்ணி அடிச்சுக்கோ. நான் 2, நீ 6.3 6.9 அப்ப அப்படின்னு அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனாலும் அதன் அந்த சாதத்தின் மேல இருக்கக்கூடிய மாவுச்சத்துக்கு போவிடாம இந்த pH மதிப்புகள் என்ன ஆகும், தடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த சாதத்தின் மீறி இந்த டயலின் நொதியினுடைய இது செயல்பாடு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குறையுது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ சொல்லிட்டு போயிடலாம். குறையுதுன்னா அது காரணம் சொல்லணும்ல, காரணம் சொன்னதால மனசுல ஆழமா பதியும். அதனாலதான் சொல்றேன். அப்ப எலுமிச்சை சாறில் உள்ள pH மதிப்பு வேற, ஹியூமன் சலைவால உள்ள pH மதிப்பு வேற. அப்ப டயலினுடைய சிறப்பு பங்கு வந்து அந்த சாதத்தில் உள்ள அந்த மாவுசத்தின் மேல வந்து குறையுது. காரணம் வந்து இவர்களுடைய போட்டியின் காரணமாக. ஓகேவா, தெரிஞ்சுதா? ஸோ நிறைய சொல்லிட்டேன் நான், கதை தெரிஞ்சுப்போம், அவ்வளவுதான். அடுத்தது 19வது கேள்வி. Large intestine also shows the presence of villi like small intestine. சிறுகுடலை போலவே பெருங்குடலிலும் உறிஞ்சுகள் உள்ளனன்னு கேள்றாங்க. இல்ல, நான் இப்பதான் சொன்னேன், பெருகுடலானது உறிஞ்சுகளே இல்லை. பெருங்குடலுடைய நீளம் எவ்வளவு, 1.5 மீட்டர், 1.5 மீட்டர். சிறுகுடலுடைய நீளம் என்ன, 6 மீட்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் அதுவே சொன்னாங்க, சார் புக்கில் 5 இருக்கு 7 இருக்குமா, ரெண்டுத்துக்குமே ஆவரேஜ் எடுத்து பாரு 6 தான் அப்படின்ட்டு நான் சொல்லிடலாம். ஆனால் உண்மையான லென்த் வந்து 6 தான். உண்மையான இல்லை, மோர் ஆர் லெஸ். நான் வந்து நிறைய சைட்ஸுமே ரெஃபர் பண்ணி தான் உனக்கு சொல்றேன். 6 தான் மெஜாரிட்டி. ஓகேவா, ஸோ அதை சொல்லிட்டேன். அப்ப சிறுகுடலை போன்றே பெருகுடலிலும் வில்லி இருக்கானா, வில்லி இல்லை. அந்த குடல் உறிஞ்சுகள் என்பது பெருகுடலில் இல்லை, சிறுகுடலில் மட்டும்தான் இருக்கு. அப்ப முதல்ல சொன்ன கூற்று வந்து தவறு, இது தவறு. இரண்டாவது, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் இன் லார்ஜ் இன்டெஸ்டைன். பெருகுடலில் தான் தண்ணீரினுடைய இது வந்து சக்திகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆமா, தண்ணீர் மட்டும் இல்லை, நம்ம உணவில் உள்ள சில உப்புகள், அதே மாதிரி நம்ம உடம்பில் உள்ள ட்ரக்ஸ், சில பேர் அந்த காஃப் சிரப்லாம் எடுத்துக்குவீங்க பாரு, அப்பெல்லாம் அதுல கொஞ்சம் ட்ரக் இருக்கும்ல, ஆல்கஹால் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருகுடலுடைய வேலை தான். அப்ப கொடுத்திருக்கக்கூடிய காரணம் சரியானால் கூற்று என்பது தவறு. அப்ப கூற்று தவறு, காரணம் சரி. காரணம் என்ன, பெருங்குடல்ல வந்து தண்ணீர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஆமா, உட்கரிக்கப்படுகிறது. எஸ். 20வது கேள்வி. ரிடக்ஷன் இன் pH, ரிடக்ஷன் ஆஃப் pH ஆஃப் blood will be.
ரத்தத்தில் pH-ஐ குறைக்க நேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் வந்து pH மதிப்பு 7.4 என்ற அளவில் இருக்கக்கூடிய அந்த ரத்த சிவப்பணுக்கள் எல்லாமே என்ன பண்ணும், ஆக்சிஜனை வந்து அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறது தான் ரத்தத்தினுடைய முக்கியமான பங்கு. ஏன்னா ரத்தம் என்பது உடல் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஆர்கானுமே சீராக வேலை செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை கடத்தி கொண்டு எடுத்து போகக்கூடிய டிரான்ஸ்மிட்டர் யாருன்னா இந்த பிளட் தான். அப்ப அதிலே pH மதிப்பு குறையுதுன்னா அப்ப ஆக்சிஜனுடைய முறைகேடுகள் அதிகமாகும். அதாவது ஆக்சிஜனுடைய ஹீமோகுளோபினின் தொடர்பை குறைக்க செய்யும். So decrease the affinity of hemoglobin with oxygen. ஆக்சிஜன் இல்ல அந்த ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினுடைய ஆக்சிஜன் சப்ளை வந்து என்ன ஆகும், துண்டிக்கப்படும், குறைக்கப்படும். அப்போ வந்து எவ்வளவு ஆக்சிஜன் கொடுக்கணும்னே அந்த ஹீமோகுளோபினுக்கு தெரியாது. வா எத்துக்கும் நிறைய எத்துக்கும் அப்படின்னா அந்த இதுக்கு தேவையானது கிடைச்சாதான் அது ஒழுங்கா சீரா வேலை செய்யும். அளவுக்கு மீறி கிடைச்சாலும் ஆபத்து, அளவுக்கு குறைஞ்சு கிடைச்சாலும் ஆபத்து. இந்த மாதிரி ஆக்சிஜனுடைய டிமாண்டோட சப்ளை வந்து நம்ம பாடிக்கு அதிகமாக தேவைப்படும் pH மதிப்பு குறையும் பொழுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பாடி ஆர்கான்ஸுமே அதிகப்படியான ஆக்சிஜன் சப்ளையை கொடுத்துட்டா அந்தந்த ஆர்கான்ஸ்கள் வந்து வேலைகளை நிறுத்தவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ pH மதிப்பை வந்து தக்க வச்சுக்கணும். பிளட்லையும் ஒழுங்காக வந்து மானிட்டர் பண்ணணும். அப்போ நமக்கு டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்கன்னா அதில் pHலாம் கூட கரெக்டாக இருக்கான்னு தான் செக் பண்ணுவாங்க, சும்மாலாம் கிடையாது. இப்போ நம்ம உடல்லே இவ்வளோ ஒரு தெரியாத ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. வீடியோ பிடிச்சிருந்ததா எல்லாருக்குமே? ஸோ ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கா, ஒரு பெரிய கம்பேக்காக இருந்ததா இந்த வீடியோ. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சேனலில். இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.